ஹாய், திஸ் இஸ் பிருந்தா. வெல்கம் டு மை சேனல். சைக்காலஜிக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி யூனிட் 2 and 3, 4 இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்றைக்கி எந்த யூனிட் பார்க்க போகிறோம்? டெட் பேப்பர் 2ல் சைக்காலஜி கிளாஸ் எந்த யூனிட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 5 தான் பார்க்க போகிறோம். யூனிட் 5 யூனிட் 5ல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் கர்வ் அண்ட் அதில் பாவ்லோ பற்றி இருக்கும். இன்சைட் லேர்னிங்னா என்ன அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னடா எல்லாம் இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த டேர்ம்ஸ் எல்லாம் தான் இங்கிலீஷில் சொல்லுவேன், ஓகேவா? அண்ட் பந்தூராவை பற்றி அண்ட் இன்னொன்று ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ இது எல்லா தியரிஸ் தான் பார்க்க போகிறோம். தெளிவாக பாருங்கள். என்ன டவுட் வந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. சைக்காலஜியில் கூட யாரும் டவுட்டு கேட்குறதில்ல. அந்தளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். லேர்னிங் கர்வ், அதாவது லேர்னிங் கர்வ் பொதுவாக எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. லேர்னிங் கர்வ் நம்மளோட லேர்னிங் கர்வ்னால் நம்ம லேர்ன் பண்ணுறோம் இல்லையா, அதோட அந்த ப்ராக்ரஸ் அது எப்படி இருக்குது, ஆரம்பத்துலேருந்து எப்படி இருக்குது, போக போக அப்படின்றது தான் லேர்னிங் கர்வ், ஓகேவா? ஸோ அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். அது மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. நம்பர் 1, ஃபஸ்ட்டு 1 பார்ப்போம். அது லீனியர்னால் இப்படி இருக்கும். அதாவது கிராஃபு, இது கிராஃப் போடுறது. இதை மேபி இதை கொடுத்து கூட கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. லீனியர் எப்படி இருக்கும்? லீனியர் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். யாருமே எடுத்த வேகத்துக்கு வேகமாக ஆரம்பித்து ஸ்பீடாக போயிட்டே இருக்க மாட்டாங்கள்ல. ப்ராக்ரஸ் அப்படியே ஆகிட்டே இருக்காது. எல்லோரும் போக போக ஹையாக ஆகிட்டே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே இருக்கும். இது எல்லாருக்கும் செட் ஆகாது. இது லீனியர். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கர்வ். இந்த பாசிட்டிவ் கர்வுக்கு இன்னொரு நேமும் இருக்குது. பாசிட்டிவ் கர்வ்னு சொல்லுவாங்க, கான்கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? கான்கேவ் கர்வ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி ஸ்பீடாக அடுத்து போக போவாங்க. ஸோ ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிறது பிகம் ஃபாஸ்ட்டாக இதாகிறது. இது பாசிட்டிவ் கர்வ். இது மாதிரி எல்லாருக்கும் இருக்குமானா இருக்காது. நம்ம இந்த டெட்டு சிலபஸை பார்த்துட்டு சில பேர் இவ்வளோ இருக்கா, இதெல்லாம் நம்மளால் முடியுமா, குவாலிஃபைடு மார்க் எடுக்க முடியுமா, நம்ம தமிழ் மேஜராச்சே இங்கிலீஷ் மேஜராச்சே நம்மளால் முடியுமா அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல், நம்பிக்கையே இல்லாமல் அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. போக போக ஈஸியாக தான் இருக்குது, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கொஞ்சம் ஸ்பீட் ஆகும்ல. ஸோ அது மாதிரி சொல்கிறேன். நம்மளோட லேர்னிங் நம்ம எப்படி படிப்போன்றதுக்கு தான் இதை சொல்கிறாங்க, ஓகேவா? அப்படி கம்பேர் பண்ணி படிங்க. இது பாசிட்டிவ் கர்வ். கான்கேவ் கர்வ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி மோட்டிவேஷனே இல்லாமல், நம்பிக்கையே இல்லாமல் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி அப்புறமா ஈஸியாக இருக்குது, நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஸ்பீடாக படிக்கிறது, ஓகேவா? புரியுது தானே? அடுத்தது மூணாவது நெகட்டிவ் கர்வ் ஆர் கான்வெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கான்வெக்ஸ் கர்வ் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும்போது ரொம்ப ஸ்பீடாக ஆரம்பித்து ஆனால் ஸ்லோவாகிடும். ஆரம்பிக்கும்போது ஸ்பீடாக ஆரம்பித்து ஸ்லோவாகிடும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் மாற்றி போட்டேன், அதையே போட்டிருக்கேன். ட்ராயிங் தப்பாக போட்டேன், அந்த டயக்ராமை தப்பாக போட்டுட்டேன். சொன்னது கரெக்டு தான். ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாக ஆரம்பித்து அடுத்து ஸ்லோவாகிடுறது. அதோட கர்வ் இப்படி போடுறாங்க. ஆரம்பிக்கும்போது ஸ்பீடாக ஆரம்பித்து ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஸ்லோ ஆகிடுறது, ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்களுக்குலாம் நான் வேணால் டயக்ராம் கொடுக்குறேன் ப்ராப்பராக, இன்னும் கொஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்றத கொடுக்குறேன். இதெல்லாமும் கொடுத்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் தான் வரைகிறது கொஞ்சம் எக்கு தப்பாக இருக்குல்ல, அதனால தான் சொல்கிறேன். அடுத்தது 4th டைப் தான் ரொம்ப 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 முக்கியமே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4th டைப் என்னென்னா எஸ் ஷேப்டு.
இந்த ஷேப்பில் தான் நம்ம எல்லாருக்குமே லேர்னிங் கர்வ் இருக்கும். படிக்கிறோன்னா எடுத்த வேத்துக்கடே நம்ம ரொம்ப சூப்பராலாம் படிச்சுட்டு இருக்க மாட்டோம். எஸ் ஷேப்பில் தான் வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஸ்லோவாக பிகின் ஆகும், அதுக்கடுத்து திடீர்னு ஸ்பீடப் ஆகும், அதுக்கடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா திடீர்னு ஸ்பீடப் ஆனவங்க ஸ்பீடப் ஆகிட்டு அப்படியே கொஞ்ச நாள் போகும், அப்புறம் ஸ்லோவாகும். ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறோமா, ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்லோவாக, திடீர்னு ஸ்பீடாகுது, ஆக்சிலரேட் ஆகுது, கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டுருக்கு, ஒரு பெருசாக எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே போகுது. அப்புறம் டிக்ரீஸ் ஆகும் திடீர்னு. மேபி ஏதாச்சும் உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கும், மோட்டிவேஷன் இல்லாமல் போயிருக்கும், கடுப்பாக இருக்கும், படிக்க பிடிச்சிருக்காது, என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் எஸ் ஷேப்டு லேர்னிங் கர்வ். இதுதான் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய லேர்னிங் கர்வ். இங்கே கொஷின் வந்து கேட்பாங்க, பிளாட்டியூ அப்படின்னா என்னன்ற கொஷின் கேட்பாங்க. அதாவது இந்த லேர்னிங் கர்வில் பிளாட்டியூனா என்ன அர்த்தம், எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது மோட்டிவேஷனோட ஸ்லோவாக பிகின் ஆனாலும் ஒரு மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஸ்பீடப்லாம் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போகாமல் அப்படியே ஒரு நார்மலாகவே போயிட்டுருக்கிறது, நார்மலாக படிச்சுட்ருக்கிறது, மோட்டிவேஷன்லாம் எதுவும் இல்லாமல் நார்மலாக எதுவும் ஆவரேஜாக போயிட்டுருக்கிறது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகிடுறது. எந்த மாற்றமும் இல்லாத ஒரு ஸ்டேஜ் தான் வந்து பிளாட்டியூ. பிளாட்டியூ ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணம்னு கூட கேட்பாங்க. பிளாட்டியூ ஏற்படுறது லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, மோட்டிவேஷன் கம்மியாக இருக்கிறது, இல்லைனா நம்ம ரெடினஸ் இல்லாமல் இருக்கிறது, படிக்கிறதுக்கு ஒரு ரெடினஸ் இல்லாமல் இருக்கிறது, இல்லை அந்த சப்ஜெக்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஹை டிஃபிகல்ட்டியாக இருந்தாலுமே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டியூ ஏற்படும். முக்கியமாக எந்த மாற்றமும் இல்லாத நிலைக்கு பேர் தான் பிளாட்டியூன்னு தமிழில் சொல்லுவாங்க. சரியா, இதை கேட்பாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் புரியுது தானே? இதுக்கு அடுத்தது நம்ம முக்கியமாக ஒருத்தவங்களோட தியரி வந்து பார்க்க போகிறோம். யாரோட தியரினா கிளாசிக்கல் கண்டிஷனிங். கிளாசிக்கல் கண்டிஷனிங் யாரோட தியரினா பாவ்லோஸோட கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்ற தியரி பற்றி பார்க்கலாம். இது வந்து லைக் டாகை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணது. ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டும் எந்த அனிமலை வச்சு பண்ணாங்கன்றதை கேட்பாங்க. பாவ்லோ எதை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாருன்னா டாகை வச்சு பண்ணார். ஓகேவா? ஸோ டாக் வச்சு பண்ணதை நம்ம ஸ்டூடெண்ட் மேலே கூட ட்ரை பண்ணலாம். ஸ்டூடெண்ட் மேலேனா நான் அதை கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு டாகு இருக்குது, அதுக்கு இப்போது சாப்பாடு கொடுக்கணும். அந்த டைம் வந்தாலே டாகுக்கு என்ன நடக்கும், ஃபுட்டை பார்த்தாலே என்ன நடக்கும், ஒரு எச்சு ஊற்றும் இல்லையா, டாகுக்கு ஒரு எச்சு ஊற்றும், அதாவது சால்வேஷன் சொல்லுவாங்க, எச்சு ஊற்றும். அதுக்கு அடுத்தது அதை எப்படி மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாகுக்கு பெல் அடித்தாதான் வந்து சாப்பாடு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி மாற்றுறாங்க, கண்டிஷன் பண்ணுறாங்க. முன்னாடி டாகுக்கு என்ன நடக்கும், பசி வரும், ஃபுட்டை பார்த்துட்டு எச்சு ஊற்றினோன்னா சாப்பாடு வைப்பாங்க, சாப்பிடும். அதை இப்படி மாற்றுறாங்க. எப்படி, சாப்பாடை பார்த்தா எச்சு ஊற்றுற மாதிரி இல்லை, பெல் அடித்தா அந்த சால்வேஷன் வரா மாதிரி கண்டிஷன் பண்ணுறாங்க. ஏன் பெல் அடித்தா சால்வேஷன் வருது, பெல் அடித்தா என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு வைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணுறது. நீங்கள் டாக்லாம் வளர்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம வெளிலலாம் போனால் லைக் நான் அதையும் கூட்டிகிட்டு போவோமோன்னு நினைக்கும். ஸோ அதை மாதிரி சொல்கிறேன். ஸோ அந்த கண்டிஷன் பண்ணுறது, பெல் அடித்தா சாப்பாடு தருவாங்க, அப்போது சாப்பாடை பார்த்து அதுக்கு சால்வேஷன் வராது, கண்டிஷன் பண்ணதுக்கு வருமா, பெல் அடித்தாலே எச்சு ஊற்றும், சாப்பாடு தரப்போகிறாங்க அப்படின்ற ரீசனுக்கு. ஸோ அதை தான் வந்து இவர் சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு டாக் வச்சு எக்ஸ்பிரிமெண்ட்டாக அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ்னால் தூண்டுதல், ஃபுட்டை பார்க்குறது. அதுக்கடுத்து என்ன ஆகும், அன்கண்டிஷனல் இதே தான் சால்வேஷன், ஃபுட்டுக்காக எச்சு ஊற்றுறது. அதுக்கடுத்தது கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ், அதாவது இந்த இடத்துல பெல் அடிக்கிறது. அடுத்தது கண்டிஷன்டு சால்வேஷன், பெல் அடித்தா அதுக்கு என்ன ஆகும், எச்சு ஊற்றும். சால்வேஷன் ஃபார் பெல்லு, இந்த இடத்துல சால்வேஷன் ஃபார் ஃபுட்டு, இந்த இடத்துல சால்வேஷன் ஃபார் பெல்லு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு அவர் எப்படி இந்த டாகுக்கு ட்ரெயின் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 பிரின்சிபல் இருக்குது. அதில் ஒன்று அக்யூசிஷன்.
அக்யூசிஷன் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது. எதை? ஃபுட்டு ப்ளஸ்ஸு பெல்லு டாகு. முதல்ல பெல்லு வந்திருக்கணும். ஆமாம், ஃபஸ்ட்டு இங்கே பெல்லு வந்திருக்கணும். சாரி, பெல்லு தான் ஃபஸ்ட்டு. பெல்லு ஃபுட்டு. பெல் அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? ஃபுட்டு கொடுப்பாங்க. இதை ஒரு 10 நாள் பண்ணுறது. எத்தனை நாள்? 10 நாள். பெல் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு கொடுக்கறது, அது டாகுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து செஞ்சிட்ருப்பாங்க. ஏன்? அதுக்கு அப்போ தான் புரியும் பெல் அடித்து சாப்பாடு தருவாங்க அப்படின்றத. அதுக்கு அந்த தூண்டுதலை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் அக்யூசிஷன். அடுத்தது கொஞ்ச நாள் அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு கண்டிஷன் அதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களே, அது அழியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிங்ஷன். எப்படி அழியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்லை மட்டும் அடிக்கிறது, ஃபுட்டை தராமல் பெல்லை மட்டும் அடிப்பாங்க. பெல் சவுண்டு ஒன்லி அதை மட்டும் கொடுத்துட்றது, சாப்பாடு தரல. ஸோ அப்போ என்ன பண்ணோம்? என்ன பெல் அடிக்கிறாங்க, நமக்கு சால்வேஷன் வருது, எச்சு ஊற்றுது, சாப்பாடு தருவாங்க நம்ம நினச்சி இது பண்ணுறோம், பட் சாப்பாடு தரல அப்படின்றப்போ அது என்ன பண்ணுன்னா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடும். ஸோ மறக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் அழிதல்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்பான்டேனியஸ் ரெஸ்பான்ஸ். ரெக்கவரி. ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி அப்படின்னா என்னென்னா, சடனாக ஒரு நாள் திரும்பவும் அந்த பெல் சவுண்டுக்கு அது இங்கே என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதை மறந்துடும். திரும்ப சடனாக பெல் சவுண்டுக்கு பெல் சவுண்டு அப்படின்னு அதுக்கு ஞாபகத்துக்கு திடீர்னு ஸ்பான்டேனியஸாக அது ரெக்கவர் ஆகுமா அந்த பெல் சவுண்டுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்படி ரெக்கவர் ஆகிறப்போ, அது பெல் சவுண்டு கேட்டு எந்திரிக்கிறப்போ அப்போ வந்து அதை பேர் பண்ணணும். அகெயின் பெல் சவுண்டு ப்ளஸ் ஃபுட்டு அதை டாகுக்கு கொடுக்கணும். அப்போ திரும்பவும் அதுக்கு பேர் பண்ணணும். ஸோ பெல் சவுண்ட் அடித்தா திரும்ப சாப்பாடு தருவாங்கன்றது அதுக்கு திரும்ப ரெக்கவர் பண்ணுறாங்க. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னன்னா அவரோட எக்ஸ்பிரிமெண்ட்டு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அவர் எப்படி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணார் அப்படின்றது. நம்ம சிம்பிளாக பெல் அடித்து அதுக்கு சாப்பாடு தராங்க, அப்படி அதை பழக்கப்படுத்துகிறாங்க. சாப்பாடு தந்தால் என்னது? எச்சு ஊற்றாது, அதுக்கு பெல் அடித்தாலே எச்சு ஊற்றும். அந்த மாதிரி பழக்கம் பண்ணுறாங்க. அதை அவர் எப்படி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாருன்றது தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது இந்த டேர்மெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி. அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிமுலஸ் ஜெனரேஷன் அப்படின்றது என்னென்னா, வேறு பெல் சவுண்டு கேட்டால் என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு பெல் சவுண்டு கேட்டாலுமே சால்வேட் பண்ணும். பெல் சவுண்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாது அதுக்கு. ஓகேவா? இது வந்து ரோட்டில் போகிறவங்க அடிக்கிறாங்களா, நம்ம ஓனர் அடிக்கிறாங்களான்னு தெரியாமல் 2 பெல்லும் ஒன்றுன்னு நினச்சிக்கும். அதுக்கு அடுத்தது 5th ஒன்று தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிமுலஸ் டிஸ்கிரிமினேஷன். 2 பெல்லும் வேறு. ஸ்டிமுலஸ் டிஸ்கிரிமினேஷன்னா ஓனர் அடிக்கிற பெல்லு வேறு, ரோட்டில் போகிற பெல்லு வேறுன்றது அதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து புரிய ஆரம்பிக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் உள்ள ஆளுங்களோட அந்த வண்டி சவுண்டு டாகுக்கு தெரியும் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ போக போக என்ன நடக்கும்னா, ஸ்டிமுலஸ் டிஸ்கிரிமினேஷன், பெல் சவுண்டு இது வேறு சவுண்டு அது வேறு சவுண்டு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். கரெக்டாக ஓனரோட சவுண்டுக்கு மட்டும், அந்த பெல் சவுண்டுக்கு மட்டும் அதுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாங்கன்னு எந்திரிச்சு வரும். அதுக்கு சால்வேஷன் ஆகும். அதுதான் இவர் வந்து பாவ்லோ அவரோட இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்ற அவரோட தியரியில் சொல்கிறாரு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது தானே? ஆகலைன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கின்னரோட ஆப்ரண்ட் கண்டிஷன். இது பேர் ஆப்ரண்ட் கண்டிஷனிங். ஃபஸ்ட்டு எந்த அனிமலை வச்சு பண்ணாங்க? டாக் வச்சு பண்ணாங்களா? இவர் வந்து பீஜியான் வச்சு பண்ணுவார், ரேட்டை வச்சும் பண்ணுவார். 2 இது பண்ணுவார். பீஜியான் என்னது? மெயிலு, பீஜியான் அண்டு ரேட்டு 2த்தை வச்சும் பண்ணுவார்.
என்ன பண்ணுவார் இந்த ஸ்கின்னர், அந்த இது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பாக்ஸ் இருக்கும், ஓகேவா? அது ஒரு பாக்ஸ், ஒரு இது மாதிரி போட்டுட்டு பாக்ஸ்குள்ளே எலியை பிடிச்சி போட்டுட்டு அது உள்ளார அது ஒரு லிவரை அமுக்குனா, ஒரு இதை ப்ரெஸ் பண்ணால் அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிற மாதிரியும், இன்னொன்று அமுக்குனா அதுக்கு ரிவார்டு கிடைக்கிற மாதிரியும் சுற்றி சுற்றி வந்துகிட்ருக்கும் எலி. தப்பி தவறி அது ஏதோ ஒரு லிவர் அமுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், எலக்ட்ரிக் ஷாக் கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது திரும்ப அகெயின் அதை ப்ரெஸ்ஸே பண்ணாது. இல்லை திரும்பவும் அது ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னா திரும்பவும் எலக்ட்ரிக் ஷாக் கிடைக்கும். அடுத்தது இன்னொரு பட்டன் அமுக்குனா என்ன கிடைக்கும்னா அதுக்கு ரிவார்டு கிடைக்கும். ஸோ அது ரிவார்டு கிடைக்கிற பட்டன் இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப திரும்ப அமுக்கும். ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பரண்ட் கண்டிஷனிங் ரேட்டை வச்சு பண்ணியிருப்பார். 2 விஷயம் அதில் வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நம்ம இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் வந்து அதையே அப்ரோச் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, பாவ்லோவோட அந்த டாக் வச்சு கண்டிஷன் பண்ணார், அதே விஷயத்த நம்ம ஸ்கூலில் பண்ணலாம். எப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஏதோ ஒரு தூண்டுதல் கொடுக்கணும்ல. நம்ம என்ன தூண்டுதல் கொடுக்கலாம்? பெஞ்சை வேகமாக ஒரு தட்டுனா ஸ்டூடெண்ட்ஸ் அமைதியாவாங்க. நீங்கள் அதை போய் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட செஞ்சால் அமைதியாக மாட்டாங்க. அவங்கள அதுக்கு பழக்கப்படுத்தணும். பெல் சவுண்டுக்கு பழக்கப்படுத்துகிற மாதிரியே பெஞ்சை தட்டுனா வாயை மூடணும் அப்படின்றதுக்கு அவங்கள பழக்கப்படுத்தணும். அப்போ தான் வாயை மூடுவாங்க, ஓகேவா? ஸோ அது மாதிரி தான் அதை நம்ம எப்படி வந்து அதை அப்ளை பண்ணணும், அதுக்காக தான் அதெல்லாம் படிக்கணும். அடுத்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், பனிஷ்மெண்ட். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுனா ரிவார்டு கிடைக்கிறது, அதாவது திரும்ப செய்ய வைக்கிறது, தூண்டுதல், திரும்பவும் அதே விஷயத்த செய்யறதுக்காக தூண்டுதல். எப்படி நம்ம இப்போ ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நல்ல விஷயம் செய்கிறாங்க, அதை அவங்க திரும்பவும் அதே நல்ல விஷயத்த தான் செய்யணும், அதே மாதிரி இருக்கணும், அவங்கள சேஞ்ச் பண்ணிக்க கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கீப் இட் அப்டா, சூப்பர்டா, எல்லாம் கிளாப் பண்ணுங்க அப்படின்றது ஒரு ரிவார்டு கொடுக்கறது, சாக்லேட் கொடுக்கறது. ஸோ இதுதான் அது என்ன பண்ணும், அப்போ குழந்தைய என்கரேஜ் பண்ணும், திரும்ப அதே செயலை செய்ய வைக்கும். நல்ல விஷயத்த, ஓகேவா? அதுதான் ரிவார்டு. இந்த இடத்துல ஒரு குழந்தை ஏதோ பேட் ஹேபிட் செய்யுது, அந்த குழந்தைகிட்டேருந்து கட் பண்ணணும், அந்த குழந்தைகிட்டேருந்து கட் பண்ணணும் அப்படின்னா பனிஷ்மெண்ட். என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பனிஷ்மெண்ட்டு எப்படி இருக்கணும், அந்த பிஹேவியரை டிக்ரீஸ் பண்ணணும். இந்த இடத்துல பிஹேவியர் இன்க்ரீஸ் ஆகும், அந்த நல்ல பிஹேவியர் இன்க்ரீஸ் ஆகும், இந்த இடத்துல பிஹேவியர் டிக்ரீஸ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? இங்கே டிக்ரீஸ் ஆகும், இங்கே இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? பனிஷ்மெண்ட் கொடுக்கறது மூலமாக 2 பண்ணலாம். பாசிட்டிவாக ஒரு விஷயம், ஸ்கூல் விட்டு ஒரே பஸ்ஸு வேணால் போயிட்டுருக்கு. பாசிட்டிவாக பண்ணணுன்னா இம்போசிஷன், இதை நீ இத்தனை டைம் எழுதிட்டு வா அப்படின்றது. அதுவே நெகட்டிவாக கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு பிடி பீரியடே கிடையாது அப்படின்னு சொல்லி அதை கட் பண்ணுறதுக்கு பேர் வந்து நெகட்டிவ் பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, ஓகேவா? இதில் பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட் அப்படின்னா பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா ரிவார்டு கொடுக்கறது, பாசிட்டிவானது. அதுவே நெகட்டிவ் அப்படின்னா நீ இந்த சீக்கிரமாக இதை படித்து முடிச்சுட்ட, 5 மணிக்குள்ளாரே படித்து முடிச்சிட்டேன்னா உனக்கு ஈவினிங் கிளாஸ் வேண்டாம், நீ ஈவினிங் கிளாஸில் வெயிட் பண்ணாமல் உட்காராமல் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றது நெகட்டிவான ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ், நெகட்டிவ், ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஸ்கின்னரோட ஆப்பரண்ட் கண்டிஷன் அப்படின்றது. இவ்வளோ தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. பிஜியான் ரேட்டை வச்சு பண்ணார். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு, பனிஷ்மெண்ட்டு. எதுக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு? திரும்பவும் அதே விஷயத்த செய்யணும், ரிவார்டு கொடுக்கணும், திரும்ப அதே நல்ல விஷயத்த செய்யணும், பிஹேவியரை இன்க்ரீஸ் பண்ணணும். பனிஷ்மெண்ட்டு கொடுத்து தப்பான பிஹேவியரை டிக்ரீஸ் பண்ணணும். எதை வச்சு பண்ணார்? எலியை வச்சு பண்ணியிருப்பார். எலியை வச்சு இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்சைட் லேர்னிங். One second.
இன்சைட் லேர்னிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சொல்லியிருக்கிறது கோலர். நேற்று இதே மாதிரி ஒரு பேர் பார்த்தோம், அவர் வேறு இவர் வேறு. இவர் வந்து கோலர். எதை வச்சு பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பான்சியை வச்சு என்ன பண்ணியிருப்பாருன்னா, சிம்பான்சி ஸ்பெல்லிங் தப்பு, சிம்பான்சீஸ் நிறைய குரங்குகளை வச்சு பண்ணியிருப்பார். ஓகேவா? மனித குரங்குகள் தானே சொல்லுவோம் சிம்பான்சினா. அந்த மனித குரங்குகளை வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இன்சைட் லேர்னிங் கோலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குது. வாழைப்பழத்தை நிறைய எடுத்துகிட்டு வந்து, குரங்குக்கு என்ன பிடிக்கும்? வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். தெரில பிடிக்குமான்னு, அது அதிகமாக சாப்பிடுதுன்னு வச்சுப்போம். வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு வந்து நல்லா உயரமான ஒரு இடத்துல கட்டிட்டு அந்த குரங்கு அந்த ரூம்குள்ளே போட்டு அடைச்சிட்டு, ஒரு ஓரமாக அது அந்த வாழைப்பழத்தை எடுக்கிற மாதிரியும் ஒரு ஓரமாக பாக்ஸ் எல்லாம் நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அது எப்படி எடுக்குது பார்க்கணும். அந்த பாக்ஸ் ஓரமாக தான் இருக்கும், நேராக வாழைப்பழத்துக்கு நேராலாம் இருக்காது. அது பாட்டுக்கு எங்கேயோ ஒரு ஓரமாக இருக்கும். அது எப்படி ஐடியா பண்ணி எடுக்குதுன்றது தான். ரூமில் போட்டு அதை அடைச்சிடுவாங்க, வாழைப்பழத்தை உயரமாக கட்டிட்டு. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரிப்பரேஷன். என்ன பண்ணும்? குரங்கை உள்ளார போட்டு அடைச்சிட்டாங்க. சிம்பான்சியை ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சிட்டாங்க. என்ன பண்ணுவோம்? நிறைய யோசித்து பார்க்கும், இதை எப்படி எடுக்கலாம்னு எக்கி பார்க்கும், தாவி பார்க்கும், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணும். எக்கி பார்த்து கிடைக்கலையா, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு யோசிக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இன்குபேஷன். அதாவது இன்குபேஷனில் உட்காந்து என்ன பண்ணாதுன்னா, இன்குபேஷன்னா அடைக்காத்தல்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது உட்காந்துட்டு அதை பற்றியே திங்க் பண்ணாது. அன்கான்ஷியஸாக ஆனால் யோசிச்சுட்ருக்கும் மைண்டு. கான்ஷியஸாக யோசிக்காது. நம்ம ஒரு விஷயம் வந்து, நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்மளே யோசிப்போம். ஏதோ ஒரு இதுக்கு ஐடியா யோசித்தா வரவே வராது. சொல்யூஷன் யோசித்தா வரவே வராது. நம்ம என்னென்னவோ யோசித்து பார்ப்போம், எண்ட் ஆஃப் த டே அதை விட்டுருவோம். அதுதான் அது ப்ரிப்பேர் பண்ணி பார்த்து விட்டுடும். அட போங்கடா அப்படின்ட்டு விட்டுரும். ஆனால் மைண்டு வந்து விடாது. நம்ம மைண்டு அது விடவே விடாது. அன்கான்ஷியஸாக யோசிச்சுட்டே இருக்கும். அதை பற்றி கனவு வரும். அப்படியே அன்கான்ஷியஸாக யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணோம்? இது அன்கான்ஷியஸாக யோசிச்சுட்டே இருக்கா, திடீர்னு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலுமினேஷன் ஸ்டேஜ். இது வந்து ஆஹா மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆஹா மூமெண்ட்டு தான் என்னென்னா, திடீர்னு ஐடியா வந்துடும். ஒரு சடன் சொல்யூஷன். இவ்வளோ நாள் யோசித்தோம், ஒரு ஐடியாவும் வரல. திடீர்னு பார்த்தா சடனாக சொல்யூஷன் வரும். ஓகே வந்துட்டு அப்படின்ட்டு சொல்யூஷன் வந்துடும். சொல்யூஷன் என்ன பண்ணுவோம்? அப்ளை பண்ணி பார்க்கணும்ல. அந்த ப்ராப்ளமை அப்ளை பண்ணி பார்த்தா தான் அது சால்வ் ஆகுதா இல்லையான்னு தெரியும். இப்போ சால்வ் ஆகலைன்னா என்ன பண்ணணும்? திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். திரும்ப ப்ரிப்பரேஷன் மோடுக்கு போயிடும். அடுத்தது என்னது? வெரிஃபிகேஷன். நம்ம யோசித்த அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். வெரிஃபை ஆகிடுச்சு, ப்ராப்ளம் சால்வ்டு. டப்பாவெல்லாம் எடுத்து போட்டு அடுக்கி அது மேலே ஏறி ஒரு குச்சை வச்சு தட்டுனா பழம் விழுந்துட்டு ஐடியா அதுக்கு வந்துடுச்சு. எங்கேயோ ஒரு ஓரத்தில் குச்சை பார்த்துருக்கு, ரூம்குள்ளாரே குச்சும் கிடந்திருக்கு. ஐடியா வந்துட்டு. அதுக்கு பேர் ஆஹா மொமெண்ட்டும்பாங்க. ஆஹா மொமெண்ட்டுனா என்னென்னு கொஷின் கேட்பாங்க. இன்சைட் லேர்னிங்கில் ஆஹா மொமெண்ட்டுனா என்னென்னு கேட்பாங்க. அது எந்த ஸ்டேஜுன்னு கேட்பாங்க. அது வந்து இலுமினேஷன் ஸ்டேஜ். ஓகேவா? சடனாக என்ன வருது? சொல்யூஷன் வந்துடுது. சொல்யூஷனை எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி பார்த்துருது. ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது. ப்ராப்ளம் சால்வ் ஆகலைன்னு என்ன நடக்கும்? திரும்பவும் அதே இதுக்கு போயிடும், ப்ரிப்பரேஷனுக்கு போயிடும். ப்ராப்ளம் சால்வ் ஆகலைன்னா. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது ட்ரையல் அண்ட் எரர். ட்ரையல் அண்ட் எரர் யாருன்னா தாண்டைக். ட்ரையல் அண்ட் எரர் தாண்டைக் அவர் வந்து சொல்லியிருப்பார் இந்த தியரி, ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்ற இதை வந்து. இவர் என்ன வந்து சொல்லுவாருன்னா, எதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருப்பாருன்னா, சிக்கனு, ரேட்டு, கேட்டு. சிக்கன்னா கோழியை சொல்கிறேன். நம்ம இங்கே கேட்டு வச்சு அவர் என்ன பண்ணாருன்றதை பார்க்கலாம். முக்கியமாக கேட்டு வச்சு பண்ணியிருப்பார்.
ஒரு பூனை, நல்லா பசியோடு இருக்கக்கூடிய பூனை. அந்த பூனையை எடுத்து என்ன பண்ணுவார்னா ஒரு பாக்ஸ்குள்ளார போட்டுருவார். ஒரு பாக்ஸுன்னா கம்பியாக இருக்கிறது தான், ஃபுல்லாக அடைச்சிருந்தால் செத்து போயிட போகுது. கம்பியாக இருக்கிற ஒரு இதில் வந்து போட்டுருவார். யார்? தாண்டேக் அந்த கேட்டை போட்டுருவாங்க. பசியோடு இருக்கிறப்போ அதை லைக் பூட்டிட்டு அதால் ஓப்பன் பண்ண முடிகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. வெளியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட்டையும் வச்சுருவாங்க, அது கண்ணுக்கு இருக்கிற மாதிரி. ஓகேவா? கண்ணுக்கு வேணாலும் ஸ்மெல் வச்சு போயிடும். அதுக்கு தெரிகிற மாதிரியே ஃபுட்டையும் வச்சுருவாங்க, அதுக்கு பிடிச்ச ஃபுட்டு. அந்த பூனைக்கும் பசிக்குது, பயங்கர வயிற்றில் பசி, அண்ட் அங்கே ஃபுட்டும் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? ஏதாச்சும் செஞ்சு வெளில போய் அதை சாப்பிட்ணுன்னு என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்கும். ஆமாண்ணா, ஏதாச்சும் வந்து திறந்து பார்க்கலாமான்ட்டு இழுத்து பார்க்கும், அந்த இடுக்கு வழியாக வெளில போய் பார்க்கும், உடம்பு வெளில வராது, எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அங்கே ஏதோ இருக்கிற ஒரு லிவரை வந்து டச் பண்ணும், பார்த்தா கேட்டு ஓப்பன் ஆகிடும், அந்த இது கூண்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ வெளியில் வந்து சாப்பிட்டுடும். ஓகேவா? இதுதான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே நீங்கள் ஒரு பசியே இல்லாத பூனை, நல்லா சாப்பிட்டு இருக்கிற பூனையை போய் அந்த கூண்டுக்குள்ளே போட்டிங்கன்னா வெளில வருமா? வராது. அதுதான் நல்லா தின்னுட்டே தூங்க தான் செய்யும். ஓகேவா? இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைவ்னா ஹங்கர், ஒரு பசியோடு இருக்கக்கூடிய ஒரு கேட்டு ட்ரைவு. அடுத்தது அதுக்கு ஒரு கோல் இருக்கணும். கோல் என்னது? ஃபுட்டு, அந்த சாப்பாடை போய் எடுக்கணுன்ற ஒரு கோல் இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஈஸியாக அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாத மாதிரி என்ன இருக்கும்? அந்த கேட் இருக்கும், பிளாக் இருக்கும். ஸோ அதுக்கடுத்தது என்ன பண்ணும்? ரேண்டம் மொமெண்ட்ஸ், ரேண்டமாக ஏதாச்சும் செஞ்சு பார்க்கும். சம்மந்தமே நம்ம எப்படியாச்சும் வெளில போகணுமே என்னென்னவோ செஞ்சு பார்க்கும். அடுத்து என்ன நடக்கும்? சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். சக்ஸஸ் ஆயாச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு, அதை திறந்தா ஓப்பன் ஆகுதுன்னு தெரியுது. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் அதே பூனையை வெளில போய் சாப்பிட்டுச்சா, அதை திரும்பவும் வந்து உள்ளார அந்த கூண்டுக்குள்ளே போட்டிங்கன்னா அதே மாதிரி என்ன பண்ணோன்னா அதே லிவரை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு வெளில வர தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு செஞ்சிருச்சுல, அதான் திரும்பவும் அதே மாதிரி செய்யுறதுக்கு தெரியும். செலக்ஷன் அண்ட் ஃபிக்ஸேஷன். இதை தொட்டால், இந்த லிவரை தொட்டால், இதை டச் பண்ணால் கேட் ஓப்பன் ஆகுது, நம்ம வெளில போய்க்கலாம் அப்படின்றது அதுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து தாண்டேக் பண்ண எக்ஸ்பிரிமெண்ட்டு, ட்ரையல் அண்ட் எரர் இதுக்கு பேர். அடுத்த எக்ஸ்பிரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் லேர்னிங். இது யார் பார்ப்பாரு, இது யார் பார்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்துரா அப்படின்றவர் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணுவார். எதை வச்சுன்னா போபோ டால் அப்படின்ற ஒரு பொம்மை. ஓகேவா? போபோ டால் அப்படின்ற பொம்மை. எதுக்கு இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க டிவியில் எதை பார்த்து எப்படி அட்ராக்ட் ஆகுறாங்க, அதை பார்த்தா அதை அப்படியே செய்வாங்க. அது ஏன் அவங்க அதை பார்த்து அப்படியே பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு. சரியா? ஃபஸ்ட்டு இந்த போபோ டால் வச்சு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு டிவியில் போட்டு காமிப்பாங்க. அது போபோ டால்னால் வந்து இப்படி ரவுண்டாக இருக்கும், லைக் தள்ளுனா அது இப்படி திரும்ப இப்படி ஆடிட்டே தான் இருக்குமே தவிர உழுவாது. ஸோ அந்த போபோ டால் கூட ஒரு அடல்ட்டு பெரியவங்க சண்டை போடுற மாதிரி காமிப்பாங்க. ஸோ சண்டை போட்டு அடுத்தது என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யார் அக்ரெசிவாக அந்த போபோ டாலை தாக்குறாங்களோ அந்த அடல்ட்டுக்கு ப்ரைஸ் கிடைக்கிது, அதாவது ரிவார்டு கிடைக்கிது. அதை அந்த குழந்தை பார்க்குது. பார்த்த குழந்தை என்ன பண்ணுன்னா வெளியில் வந்து அதே விஷயத்த செய்யும். போபோ டால் கூட ஒன்று சண்டை போடுற மாதிரி பசங்களுக்குள்ளே ஒன்று அக்ரெசிவாக தாக்கிக்குங்க. ஓகேவா? இது ஏன் அது செய்யுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது ஒரு குழந்தை? அட்டென்ஷன் ஸ்டேஜஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜு அட்டென்ஷன், அதாவது கவனிக்குது. என்ன பண்ணுது? அந்த அடல்ட்டு அந்த போபோ டால் அந்த பொம்மை மேலே அக்ரெசிவாக தாக்கிறத கவனிக்குது. ஸோ கவனித்ததுக்கப்புறமா இன்னொன்று அதுக்கு ரிவார்டு கொடுக்குறதையும் கவனிக்குது. அந்த அடல்ட்டுக்கு ரிவார்டு கொடுக்குறதையும் கவனிக்குது. அந்த விஷயம் இதுக்கு அட்ராக்ட் ஆகும், இந்த குழந்தைக்கு வந்து அட்ராக்ட் ஆகும், பயங்கரமாக வந்து அட்ராக்ட் ஆகும், நல்லா அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கும். அடுத்தது அதை ஞாபகம் வச்சுருக்கும், ரிட்டென்ஷன்.
அந்த குழந்தை ஞாபகம் வச்சுருக்கும், அதே மாதிரி செய்யணும்னு நினைக்கும். அடுத்தது என்ன பண்ணுன்னா ரீப்ரொடக்ஷன் பண்ணும். ரீப்ரொடக்ஷன் மீன்ஸ் அதே விஷயத்த செய்யும், அதே விஷயத்த பிரதிபலிக்கும், அதாவது இமிட்டேட் பண்ணும். என்ன பண்ணும்? இமிட்டேட் பண்ணும். இதனால தான் அதிகமாக ரொம்ப சில படங்கள், மோசமான படங்களை குழந்தைக்கு காமிக்கக்கூடாது அப்படின்லாமும் சொல்லுவாங்க. சர்டிஃபிகேட்லாம் அதனால தான் கொடுக்குறாங்க சினிமாவுக்கு. சில படங்களை குழந்தைக்கு காட்டாதீங்கன்றதுக்கு ரீசன் இதுதான். எல்லா நடிகர்களும் அசால்ட்டாக வந்து அவங்க மேலே பழி விடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு விஜய் சேதுபதி கூட சொல்லியிருப்பார். எந்த நிகழ்ச்சியை என் குழந்தை என்ன பார்க்கணுன்றதை நான் தான் டிசைட் பண்ணணும், டிவியில் போடுறாங்கங்கிறத எல்லாத்தையும் பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அசால்ட்டாக ஒரு ப்ரிவிலேஜில் இருந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் சுற்றி எங்கே பார்த்தாலும் அதே போஸ்டர் இருக்கும், அதே படத்தோட விளம்பரம் இருக்கும். அந்த என்ன ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, இல்லை பிக் பாஸ் இருக்குன்னா அதை பற்றின சுற்றி போஸ்டர் இருக்கும். அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு வகையில் இப்படி போய் சேர்ந்துடும், இப்படி நடக்குது அப்படின்றது போய் சேர்ந்துடும். ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் தப்பிச்சுக்கிட்டு அசால்ட்டாக ஒரு பதில் வந்து சொல்லிவிடுவாங்க. ஸோ அது இருக்கட்டும். அது அதோட ஓன் ஸ்டைலில் என்ன பண்ணுன்னா அதை இமிட்டேட் பண்ணும். அதை பார்த்து தான் அது இமிட்டேட் பண்ணுது. அது ஏன் இமிட்டேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன். ஏன் அதுக்கு மோட்டிவேஷன் வருது அப்படின்னா, அடல்ட்டுக்கு என்ன கான்சிக்வென்ஸ் நடக்குது, அடல்ட்டுக்கு என்ன கான்சிக்வென்ஸ் நடக்குது, அதாவது என்ன விளைவு ஏற்படுது. ஒரு அடல்ட்டு அந்த பொம்மையை தாக்குறாங்க, அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்களா, இல்லைனா வந்து அவங்கள ரொம்ப அக்ரெசிவாக நீங்கள் தாக்குறீங்க, இதெல்லாம் முடியாதுன்னு அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்றத அது கவனிக்கும். ரிவார்டு கிடச்சிச்சின்னா அதே விஷயத்த இதுவும் செய்யணும்னு நினைக்கும். இல்லை அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குது, அந்த அடல்ட்டுக்கு, அந்த டிவியில் பார்க்குறதுல ஒரு அடல்ட்டை, அந்த அடல்ட்டுக்கு அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்குதுன்னா அதே விஷயத்த இந்த குழந்தை அதோட லைஃப்பில் செய்யாது. ஸோ இதுதான் இந்த போபோ டால் எக்ஸ்பிரிமெண்ட், சோஷியல் லேர்னிங். புரியுதா? ரிவார்டு கிடச்சிச்சின்னா மோட்டிவேஷன் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடும், அதே விஷயத்த அது திரும்ப செய்யும். பனிஷ்மெண்ட் கிடச்சிச்சின்னா என்ன பண்ணது, அந்த குழந்தை அதை செய்யாது. ஓகே அது தப்பு போல், நம்ம செய்யக்கூடாது போல் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த பேபி அதை செய்யாது. ஓகேவா? ஸோ இதை நம்ம ரியல் லைஃப்லேயே அப்ளை பண்ணி பார்க்கலாம். பேபிஸ் உண்மையிலே டிவியில் பார்க்குறத அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களோட பேபிஸ் என்ன பார்க்குறாங்க, என்ன பார்க்காம இருக்காங்க அப்படின்றதெல்லாம், என்னெல்லாம் ஃபோனில் முக்கியமாக பார்க்குறாங்கன்றதை நீங்கள் கவனித்து தான் ஆகணும். வேறு ஆப்ஷன் கிடையாது. ஃபோனெல்லாம் சைல்டு மோடுக்கு போட்டு கொடுங்க. 2 வயசு குழந்தை அசால்ட்டாக ஃபோன் பார்க்குது, ஸ்க்ரால் பண்ணுது, அதை பார்த்துச்சுன்னா அதை அப்படியே அதை இமிட்டேட் பண்ணணும், கண்டிப்பாக இமிட்டேட் பண்ணும். அதுதான் நடக்கும். அதை தான் இவர் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்து சொல்கிறாரு. ஏன் அந்த குழந்தை இப்படி அக்ரெசிவாக மாறுதுன்னா, அந்த அடல்ட்டுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க, அதை பாராட்டுறாங்க, அது தப்புன்னு சொல்லாமல் அப்படின்றப்போ அதை அப்படியே இமிட்டேட் பண்ணும். இல்லை அது மிஸ்டேக், அது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது பண்ணாது. இல்லை நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த சைல்டுக்கு அட்வைஸ் பண்ணணும். அந்த ஏஜில் அது வந்து ஒரு குத்து சண்டை அதை செய்கிறாங்க, அது வந்து தப்பு இல்லை, நீ வந்து மற்றவங்களை அடிக்கக்கூடாதுன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது சப்ஜெக்டை தாண்டி பேசிகிட்டு இருந்தேன். சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே. இது லெசன் ஓவர், யூனிட் 5 ஓவர். இதில் ஒரு 2 விஷயம் நான் வந்து விட்டுருக்கேன். ஸ்டார்டிங் வந்து ஒரு லேர்னிங் பற்றி ஒரு சில விஷயம் சொல்லணும். அது வந்து நான் வாய்ஸ் மெசேஜாக ஒரு 2 நிமிஷம் தான், அது உங்களுக்கே தெரிஞ்சதாக தான் இருக்கும். நான் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறேன் டெஸ்ட் பேட்ச் வாங்கினவங்களுக்கு. அண்ட் லாஸ்ட்டாக ஃபர்கட்டிங் கர்வ்னு ஒன்று இருக்கும். லேர்னிங் கர்வ் படித்தோம்ல, அது மாதிரி ஃபர்கட்டிங் எப்படி நம்ம மறக்கிறோம் அப்படின்றத பற்றியும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம அதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். மற்றபடி முக்கியமான எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். யூனிட் 5 நாளைக்கு யூனிட் 6 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.